I am Shantini, dear plus 2 accountancy students. Chapter number 5, admission of a partner, sum number 7. The sum la enna ketirukanga? So prepare the revaluation account, capital account of the partner after admission. So first ரெண்டு partners இருக்காங்க, அமல் and விமல். ஒரு பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க ரேஷியோ என்ன ரேஷியோனா 7:5. புதுசா ஒரு பார்ட்னர் வராரு, அவர் நிர்மல். அவர் எவ்வளவு ரூபாய் எடுத்துட்டு வராரு அப்படின்னா 30,000 அவருடைய ஷேர், அதாவது 1/3 ஷேர் அவர் எடுத்துட்டு வராரு. அதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்னர் முன்னாடி புது பார்ட்னர் ஒருத்தர் வந்தாருன்னா பழைய அசெட் அண்ட் லைபிலிட்டி நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம we are going to prepare the revaluation account. Stock is depreciated by 5,000. இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ டைரக்டா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டா கொடுத்தா நமக்கு பிரச்சனையே இல்லை, உட்காந்து நம்ம டிஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டாக் டிப்ரிசியேட்டட், எவ்வளோ டிப்ரிசியேட்டட்? 5,000 to stock 5,000 rupees. Okay. Then provision for doubtful debts, அதுவும் increase ஆயிடுச்சு. liability increase ஆனா debit side ஆயிடுது. Okay, to provision on doubtful debts. doubtful debts எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3,000. Then land to be appreciated. appreciated na increasing னு அர்த்தம். அப்போ buy land எவ்வளவு ரூபா? 20,000. Now we are going to find out the difference between debit and credit side. இப்போ இங்க வந்து 20,000, இங்கேயும் 20,000, இங்க 5 plus 3 8. இப்போ 20,000 ல இருந்து 8,000 நம்ம மைனஸ் பண்ணும்போது we get 12,000. இந்த 12,000 நம்ம இந்த ரேஷியோல ஓல்ட் ரேஷியோல ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும். 12,000 நமக்கு ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 12,000 அமலுக்கும் விமலுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். அமலோட ஷேர் எவ்வளவு? 7. ஓகே, விமலோட ஷேர் எவ்வளவு? 5. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கும். 12. 7 plus 5 is equal to 12. அப்ப அந்த 12,000 divided by 12 எவ்வளவு ஷேர்? ஒரு ஷேரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப இந்த 12 ஆல டிவைட் பண்ணும்போது we will get 1,000 rupees. இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 1,000 rupeesனா அப்ப இவங்களுக்கு 7 ஷேர். அப்ப எவ்வளவு வரும்? 7,000. ஓகே, இவருக்கு 5 ஷேர். 5 into 1,000 5,000. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது we will get 12,000. Okay, now we are going to prepare the capital account of 3 partners including new partner. Okay, இப்போ ரீவாலுவேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லா அசெட்டையும் லைபிலிட்டியும் ரீவால்யூ பண்ணிட்டோம். இப்போ பார்ட்னருடைய கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஸோ இங்க வந்து டெபிட் சைட், ஹியர் கிரெடிட் சைட். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமலோட கேபிட்டல் வந்து 70,000, விமலோட கேபிட்டல் 50,000. இப்போ நம்ம இதை எழுதணும். பை பேலன்ஸ் brought down, that is the opening balance of this year. அதாவது 70,000, 50,000. இவருக்கு எந்த ஓப்பனிங் பேலன்ஸும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமா அவர் வந்து அமௌண்ட் எடுத்துட்டு வராரு. எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு வராரு? 1/4/2018ல இன்ட்ரோடியூசிங் தி கேபிட்டல் ஆஃப் 30,000 எடுத்துட்டு வராரு. 30,000 பேங்க்ல போடுவார். இப்போ பேங்க் அக்கவுண்ட் டெட் ஆட்டும் நிர்மல்ஸ் கேபிட்டல் இருக்கும். இப்போ பை பேங்க். இது ஆக்சுவலா தனித்தனியா நம்ம எழுதும்போது நிர்மல்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்னு ஒரு தனியா எழுதுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை, நம்ம மொத்தமா எல்லாரும் பார்ட்னர்ஸா இருக்கிறதுனால நம்ம டைரக்டா எழுதிடுறோம். அதனால பை பேங்க். ஓகே, இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கவுண்ட்ல நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். ப்ராஃபிட் எவ்வளவு? 12,000. ஓகேயா? பை ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட், profit
எவ்வளோ 7:5. அப்போ இவருக்கு 7,000, விமலுக்கு 5,000. நியூ பார்ட்னருக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு ஒரு 24,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, 24,000 12 ஆல டிவைட் பண்ணோம். 7 + 5 12. 24,000 divided by 12. ஓகே, அப்போ நமக்கு எவ்வளவு வரும்? 2,000. இந்த அமௌண்ட அவங்களுடைய ஷேர் வேல்யூவால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அமலுக்கு எவ்வளவு ஷேர்? 7 ஷேர். 14,000. அவருக்கு வந்து 5. 5 into 2 10,000. அப்போ 24 வந்துருச்சா? ஓகே, இது வந்து என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பை P&L அக்கவுண்ட். ஓகே, வேற எதுவுமே அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம எதையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ லாஸ் இருந்துச்சுன்னா இங்க ரீவேல்யூவேஷன் லாஸ், நமக்கு லாஸ் கிடைக்கல, நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ நவ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி டோட்டல். இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். 30,000 இங்க எவ்வளவு? 50, 60, 65,000. ஓகே, அதுக்கப்புறம் 70, 80, 87, 91,000. அவ்வளவுதான். வேற எதுவுமே இந்த பக்கம் டெபிட் சைடுல எதுவுமே இல்லை. இப்போ டைரக்டா இந்த அமௌண்ட்டை நம்ம இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எவ்வளவுங்க? 91,000, 65,000, 30,000. the balance அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் இங்க. ஓகே, அப்போ 31st எண்ட் இல்லையா? எவ்வளவு? 31st மார்ச் 2018. அப்போ by to balance carry down, carry forward பண்ணனும். எவ்வளவு? 91,000, 65,000, 30,000. ஓகே, சோ இப்போ இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம இது ஓபனிங் பேலன்ஸ், அடுத்த வருஷத்தோட ஓபனிங் பேலன்ஸ். அப்போ by balance brought down 91,000. சப்போஸ் இதுல ஏதாவது என்ட்ரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் இங்க வரும். இப்போ நமக்கு இங்க எதுவுமே இல்லை. இப்போ டைரக்டாவே நம்ம எழுதிடலாம். 91,000, 65,000, 30,000. Okay, that's all. Thank you.